சின்ன பண்ணு நம்ம ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்கான். நம்ம 2 பேரும் போயிட்டு வருமா சாயந்தரம் போல? உங்க அம்மையும் தங்கச்சி சும்மா தானே இருக்கவங்க, கூட்டிட்டு போவங்க சேர்த்து 4 பேரும் போயிட்டு வருவோம். ஏத்தனே எங்க அம்மையும் தங்கச்சி போயிட்டு இருக்காவோ, நம்ம 2 போவோம். சும்மா இருங்க, பிறகு நான் தான் சொல்லி கொடுத்தேன் நம்ம 2 தனியா போவோம்னு. அப்படி இப்படின்னு சண்டை இழுத்துருவோம் 2 பேரும் சேர்ந்து. எங்க அம்மையும் தங்கச்சியும் அப்படியேப்பட்ட ஆள்கள்லாம் கிடையாது சின்ன பண்ணு. ஏத்தனை போயிட்டு இருக்காவோ, அதனால நீங்க 2 பேரும் தனியா போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பாரா ஒண்ணு செய்யுங்க, நீங்க போய் உங்க அம்மையிட்ட தங்கச்சி சொல்லுங்க, நாங்க 2 பேரும் எக்ஸிபிஷன் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. என்ன சொல்லுதான்னு மட்டும் பாப்போம். சின்ன பண்ணு சிரிப்பா வருது. என் குடும்பத்தை பத்தி நீ இன்னும் புரிஞ்சுக்கிடவே இல்லையா? சரி, நான் புரிஞ்சுக்கிடல. உங்க அம்மிட்ட போய் பேசுங்க, என்ன சொல்லுதாவன்னு பாப்போம். ஏமா வா, நானும் என் பொண்டாட்டி இன்னைக்கு எக்ஸிபிஷன் போயிட்டு வரலான்னு இருக்கோம். இல்ல தங்கச்சி, நேத்தானே நீங்க 2 பேரும் பக்கத்து வீட்டுல உள்ள ஆள்கள் கூட சேர்ந்து போயிட்டு இருந்தீங்க. அதனால நானும் என் பொண்டாட்டி மட்டும் போயிட்டு வரோம். என்ன தங்கச்சி சொல்லுத? அப்படி சொல்லவே இல்ல. எனக்கு தெரியாதல உன் பொண்டாட்டி எப்படி பேசான்னு. ஊர் உலகத்துல எல்லாரும் அப்படிதான் பேசாலும் அதே மாதிரிதான் உன் பொண்டாட்டியும் பெருசா வந்துட்டான். பொண்டாட்டி தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு என்னதான் இருந்தாலும் உன் பொண்டாட்டி விட்டு கொடுக்கல. நானும் என் மோனும் கூட வருவான். உன் பொண்டாட்டி வந்தா வரட்ட போறா. நம்ம 3 பேரும் என்ன போவோம். என்ன வாயை பிளந்துட்டு வந்து நிக்கேரு உங்க குடும்பத்தை? இப்போவாது நான் நல்லா புரிஞ்சிருக்கேன்னு ஒத்துக்கிட்டீங்களா? சாரி சின்ன பொண்ணு, நான் தான் என் குடும்பத்தை சரியா புரிஞ்சுக்கல பத்துக்க. நீ நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. என்னதான் அடுத்த வீட்ல இருந்து வந்த மருமக மாமியார தாயாவும் நாத்தனார கூட பிறந்த பொறப்பாவும் நினைச்சாலும் இந்த மாமியார் நாத்தனார் இருக்கா பாத்தீங்களா, நம்மள ஏத்துக்கிடவே மாட்டாங்க. அவன் என்னதான் ஏசினாலும் பேசினாலும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா அதே மரும்பா இந்த வீட்டுக்கு நல்லதே செய்யணும்னு நினைச்சு ஓடி ஓடி உழைச்சா கூட அவளை என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆவாதவளா பாப்பாங்க. அதுதாங்க இந்த உலகம். அதுக்கு உங்க அம்மையும் உங்க தங்கச்சி மட்டுமா விதி விலக்கு? எல்லா வீட்லயும் நடக்கக்கூடிய கதை இதுதான். சரின்னு போய்கிட வேண்டியதான். வேற என்ன செய்ய? நம்ம வாழ்க்கையை வாழணும்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட வேண்டியதுதான். சரிங்க, கிளம்புவோம். நம்ம எல்லாருமே சேர்ந்து போவோம்.